சூப்பர்மேன் ஏன் பேண்ட்டுக்கு மேல ஜட்டி போடுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சூப்பர்மேன் மட்டும் இல்ல, பேட்மேன் போன்ற மற்ற சூப்பர் ஹீரோஸ்டையும் நீங்க இதை பார்க்கலாம். இதுக்கு காரணமா 2 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்னு, இந்த சூப்பர்மேன் எல்லாம் உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில், அதாவது 1930களில் ஏரியல் சர்க்கஸ் ரொம்ப பிரபலமா. அந்த மாதிரி சர்க்கஸ்ல சாகசம் பண்றவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைட்டான லெகின்ஸ் மாதிரி பேண்ட் மேல ஜட்டி போன்ற ஒரு உடையும் சேர்த்து அணிஞ்சிருப்பாங்களாம். இந்த மாதிரி உடை தான் அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஆகும், ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு. சரி, நம்ம சூப்பர் ஹீரோவுக்கு வருவோம். இந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் சர்க்கஸ்ல செய்யற சாகசம் வித்தை தானே தெருவுல சுத்திட்டு தெரிய போறாங்க. கழுதைய அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு விட்டா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துட்டு போகுது அப்படின்னு கிரியேட்டர்ஸ் எல்லாம் அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி டிசைன் பண்ணாங்களாம். ரெண்டாவது விஷயம், ஏன் இந்த ஜட்டி எல்லாம் அடிக்கிற கலர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1930 காலகட்டத்தில் பிரிண்டிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது அப்பதான் வளர்ந்துட்டு வர ஒரு டெக்னாலஜியா இருந்தது. அப்பெல்லாம் 4 கலர்ல மட்டும் தான் பிரிண்ட் பண்ண முடியுமா. இதுல உள்ள சில டெக்னிக்கல் இஷ்யூவாலையும் அப்புறம் காமிக் புக்ல சூப்பர் ஹீரோஸ் பாத்தீங்கன்னா பல ஆங்கிள் வரைஞ்சிருப்பாங்க. இப்படி வரையும் போது உடல் முழுக்க ஒரே கலர்ல வரைஞ்சிருந்தா பார்க்க சரியா அந்த உருவம் தெரியாது அப்படிங்கறதால இப்படி இடுப்பு பகுதியில ஒரு கலர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க.